ஞானகுரு கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் ஒரு மெய்ஞானத்தினுடைய மூலக்கூறு, மெய்ஞான பாடம் என்றே சொல்லலாம். காரணம், நம்முடைய புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இரணியன் என்பதை ஒரு அசுரன் என்றும் அரக்கன் என்றும், அவனை விஷ்ணு நரசிம்ம அவதாரமாக எடுத்து அவனை கொல்லுகிறான் என்றும் நாம் அப்படித்தான் பதிவு செய்திருக்கின்றோம். ஆக அவன் தீமை செய்யக்கூடியவன் என்று இப்படித்தான் நமக்கு பதிவாகி உள்ளது. ஆனால் இதிலே ஞானகுரு அவர்கள் சாதாரண மக்களுக்கும் இயற்கையின் இயக்கங்களை, ஒரு அணுவிற்குள் இயங்கக்கூடிய ஆற்றல்களை, பொதுவாக இந்த விஞ்ஞான ரீதியிலும் சூனிய மண்டலம் என்று சொல்வார்கள், டார்க் மேட்டர் என்று, இருண்ட நிலை என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஆக அதிலிருந்து தான் சகலம் உருப்பெற்றது என்று விஞ்ஞானமும் நிரூபிக்கின்றது. ஆக அத்தகைய அடிப்படையிலே ஆதியிலே என்றால் முதலிலே இந்த நாம் கண்ணுக்கு புலப்படக்கூடிய சூரிய குடும்பங்களோ மற்ற எதுவுமே இல்லாத காலத்தில் எப்படி படிப்படியாக வளர்ச்சி பெற்று வந்தது, அந்த உருப்பெறுவதற்கு, சிருஷ்டிக்கு, இயற்கையினுடைய இயக்கத்திற்கு யார் காரணகர்த்தா என்பதைத்தான் இந்த உபதேசத்திலே காட்டுகின்றார். என்றால் அந்த புராணங்களிலே இரணியனை பற்றி சொல்லப்படப்படும் பொழுது அவன் சாகா வரம் பெற்றவன், ஈரேழு 14 லோகத்திலும் எனக்கு இறப்பு இல்லை என்றுதான் நாராயணனிடம் வரம் வாங்கிக் கொள்கின்றான். ஆக இரணியன் என்பது ஒரு மனிதன் அல்ல, அசுரன் அல்ல, ஒரு அரக்கன் அல்ல, விஷத்தினுடைய ஆற்றலைத்தான் காரண பேர் வைத்து அப்படி அழைக்கின்றார்கள். ஆக நாராயணன் என்பது சூரியன். ஏனென்றால் நாராயணன் சூரியனாக இருந்து வெப்பமும் காந்தமும், அதைத்தான் இன்று நாம் வெயில் என்று பார்க்கின்றோம். வெப்ப காந்தங்களாகத்தான் அது தன்னிடம் இருந்து, காந்த புயல் என்று சொல்வார்கள், அதைத்தான் அது அதாவது தன்னுடைய புறநிலைகள் இதைத்தான் வெளியிலே பீச்சுகின்றது. அதைத்தான் வெயிலாக இன்று நாம் காணுகின்றோம். எங்கெங்கெல்லாம் மோதுகின்றதோ அந்த வெப்ப காந்தங்கள் வெளிச்சமாக, வெயிலாக தெரிய வருகின்றது. மற்றொன்றை இயக்குவதற்கு அந்த காந்த புயல் வெளியிலே வரும்பொழுது சூரியன் தன்னுடைய முன்பகுதியில் வெளியிலிருந்து வரக்கூடிய விஷத்தினை அது மோதி அதை பிரித்து விட்டுத்தான் வெப்ப காந்தமாக உருவாக்குகின்றது. இந்த பிரிந்து செல்லக்கூடிய அந்த வலுவிழந்த விஷத்தை தான் இந்த வெப்ப காந்தம் கவர்ந்து ஒரு இயக்க சக்தி தான் எலக்ட்ரான் என்று சொல்வது. அதுதான் இயக்க சக்திக்கு மூல காரணம். அந்த விஷத்தினுடைய துடிப்பு இல்லை என்றால் எதனையுமே இயக்க முடியாது. விஷத்தின் துடிப்பு அதிகமாக இருப்பதனால்தான் சூரியனுடைய சுழற்சி வேகமும் அதிகமாகின்றது. அதனால்தான் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டான் நாராயணன் என்றால், ஆதிசேஷன் என்றால் கடும் விஷம். அந்த கடும் விஷத்தின் மீதுதான் பள்ளி கொண்டு நாராயணன் இந்த சூரியனே இயக்கத்திற்கு அதன் வழிதான் அது இயங்குகின்றது என்பதை தெளிவாக இப்படி காட்டுகின்றார். அது காந்த புயலாக அது பீச்சி வெளியே கக்கினாலும் அதுதான் இந்த விஷத்தினை கவர்ந்து ஒரு இயக்கத்திற்கு வருகின்றது. ஆகையினால்தான் இந்த விஷம் முதலிலே சூரியன் அதை பிரித்தாலும் மீண்டும் இப்படி இயக்கத்திற்கு அது இணைந்து வரும்பொழுது அது இறப்பதில்லை. அது இறந்துவிட்டால் இயக்கம் இருக்காது என்பதைத்தான், என்னால் தான் சகலமே உருவாகின்றது, இயங்குகின்றது, நான் இல்லாவிட்டால் எதுவுமே இயங்காது என்று பிரகலாதன் கதையிலே இப்படித்தான் நமக்கு காவிய படைப்பினுடைய கருத்தினை நமக்கு காட்டுகின்றார். ஆக உலக சிருஷ்டிக்கு நான் தான் காரணம் என்று இரணியன் சொல்லுகின்றான். சூரியனோ இந்த உலக அனைத்தையுமே நான் ரட்சிக்கின்றேன் என்று இயக்குகின்றது. ஆக இரு பிரிவுகளையும் இப்படி காட்டி, அதாவது விஷத்திற்கும் ஒன்று சேர்த்து இயக்கக்கூடிய நிலைகளுக்கும் நாம் அதை தெளிவாக உணர்ந்து கொள்ள இது கருத்தினை உள்ளே அதற்குள் இணைத்து உருவங்களாக காட்டி இயற்கையின் உண்மையின் நிலைகளை சூட்சுமமாக நடப்பதை நாம் தெரிந்து கொள்ள இவ்வாறு காட்டுகின்றார். ஆக இரணியன் தன்னுடைய மகனிடம் இதைத்தான் சொல்லுகின்றான், என் பெயரைத்தான் நீ சொல்ல வேண்டும். ஏனென்றால் பிரகலாதன் என்பது இந்த இரு உலகையும் சேர்த்து உருவான நிலை. ஒரு ஜீவ அணு, ஒரு இயக்க அணு உண்டாக வேண்டும் என்றால் விஷத்தின் துடிப்பு கொண்டுதான் அது இயங்குகின்றது. ஆக சூரிய நிலையில் வெப்பம், காந்தம் அது மற்றொன்றை கவர்ந்து உலகை ரட்சிக்கும் நிலையாக, மற்றொன்றை உருவாக்கும் செயலாக அது செயல்படுகிறது என்று, துடிப்பு கொண்டு இயக்குகிறது என்றும், அதை சூரியனுடைய வெப்ப காந்தங்கள் கவர்ந்து உலகை காத்திடும் செயலாக வருகிறது என்றும் இப்படி காட்டுகின்றார். சாதாரண மக்களுக்கும் புரிந்து கொள்ளும் நிலையாக உலக இயற்கையின் சிருஷ்டி அது எப்படி என்றும், ஒரு அணுவிற்குள் இயக்கம் எப்படி என்பதையும் அந்த தலைப்புகளாக காவியமாக படைத்து சூரியனை நாராயணனாக மையமாக வைத்து அதனின்று வெளிப்படும் உணவின் இயக்கங்கள் எவ்வாறு என்பதை தெளிவாக எடுத்துரைக்கின்றார்கள். நஞ்சை கடந்து அது வெளிவந்தாலும் எங்குமே எனக்கு இறப்பு இல்லை என்று வரம் வாங்கிக் கொண்டான் என்று காட்டுகின்றார். ஒரு பாலிலே
விஷம் பட்டுவிட்டால் அந்த பாலில் இருக்கக்கூடிய சாந்தமான சத்தை அது அடிமையாக்கி விடுகின்றது. ஒரு வெப்பகாந்தம் ரோஜா பூவின் மனத்தை கவர்ந்து கொண்டாலும் அந்த விஷத்தின் துடிப்பு அதற்குள் உள் நின்று அந்த ரோஜாவினுடைய மனத்தை வீரியமாக வீசச் செய்கின்றது. இங்கே வீட்டில் ரோஜா ஒரு இடத்துல வைத்திருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய விஷத்தின் தன்மைதான் அந்த மனத்தை நமக்கு இயக்க சக்தியாக்கி அந்த ரோஜாவுடைய மனத்தையே நமக்கு அறிய செய்கின்றது. ஒரு சில பூக்களிலே விஷம் குறைவாக இருக்கும், அதில் நறுமணங்களை நாம் காண முடியாது. விஷம் அதிகமாக இருந்தால்தான் மனத்தை அது பரப்பக்கூடிய சக்தியாக இயக்கக்கூடிய சக்தியாக வரும். அதே சமயத்தில் ஒரு காரமான உணர்வாக இருந்தால் அதில் இந்த விஷத்தின் தன்மை ஊடுருவி அந்த காரத்தை வேக துடிப்பாக இயக்கி காட்டும். ஆக எத்தகைய இயக்கமாக இருந்தாலும் அதற்கு மூலமாக இருப்பது நஞ்சின் தன்மைதான். ஆதியிலே ஒரு அணுவின் தன்மை உருவாவதற்கு ஆவியாக படர்ந்துள்ள நிலையில் விஷத்தினுடைய தாக்குதல் தாங்காது. இப்படித்தான், அதாவது இருண்ட நிலை சூனிய மண்டலம் என்று சொல்லுகின்றன. அதிலே ஆவியாக இருந்த நிலையில் இந்த விஷத்தின் தாக்குதல் தாங்காதான் பிரிந்து அணுக்களாக நகர்ந்து வெப்பம் காந்தம் என்று ஆதியிலே உருவாகின்றது. அந்த விஷத்தின் இயக்கமில்லை என்றால் பேரண்டத்தில் அகண்ட நிலையில் சூனிய மண்டலத்தில் படர்ந்து கொண்ட நிலையில் எதுவுமே இயக்கமில்லாது சூனியமாகவே இருந்திருக்கும். அது விஷம் தாக்கப்படும் பொழுதுதான் சூனியம் என்ற நிலைகள் மாறி இயக்க நிலையாக மாறுகின்றது. அதனால்தான் இரணியன் இதை எங்கு சென்றாலும் எந்த இடத்திற்கு சென்றாலும் எனக்கு இறப்பு இல்லை, எனக்கு இறப்பு இல்லை என்று வாதிடுகிறான் என்று ஞானிகள் நாமெல்லாம் விஷத்தினுடைய இயக்கத்தால் தான் சகலம் உருவாகின்றது, இயக்க சக்தி வருகிறது என்பதை பேருண்மை உணர்ந்து கொள்வதற்கு இப்படி காவியங்களை படைத்து காட்டுகின்றார்கள். ஆனால் அந்த விஷத்தை ஒடுக்கிடும் செயலாக அதைத்தான் அறிவோம் நமோ நாராயணா என்று சூரியனாக தோன்றிய பின் அந்த விஷத்தை ஆக்கப்பூர்வமான சக்தியாக படைக்கும் சக்தியாக உருவாக்குகிறது என்று பிரகலாதன் அந்த தந்தையின் பெயரை சொல்லாதபடி அறிவோம் நமோ, நான் அறிந்து கொண்டேன், இந்த விஷத்தை வெல்லக்கூடிய சக்தியாக எனக்குள் அதை படைக்கும் சக்தியாக நான் மாற்றிக்கொள்வேன் என்று எந்த விஷத்தால் சர்வமும் இயக்கப்படுகின்றதோ உருவாக்கப்படுகின்றதோ அந்த விஷத்தையும் ஆக்கப்பூர்வமான சக்தியாக நான் மாற்றிக்கொள்வேன் என்று அதிலிருந்து பிறந்ததுதான் அவனுக்கு பிறந்த மகன்தான் பிரகலாதன் என்று சொல்லாமல் சொல்லி இதை நாம் சாதாரண பக்தி நிலை கொண்டு ஊன்றி பார்க்காது மெய்ஞானத்தினுடைய வழித்தொடராக ஊன்றி பார்த்தால் இயற்கையின் இயக்க நிலைகளையும் ஞானிகள் கண்ட பேருண்மைகளை இதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் நம்மை அறியாது இயக்கக்கூடிய விஷயத்தினுடைய ஆற்றலை ஆக்கச்சக்தியாக மாற்றி ஞானிகள் கண்ட வழியில் நாம் ஞானப்பாதையிலே மெய் ஒளியாக பெற்று மெய் ஞானமாக வளர்த்து அந்த படைக்கும் சக்தியாக ஒளியின் நிலைகளாக அதை வளர்த்திடும் செயலாக சூனியமாக இருந்தது எப்படி ஒரு இயக்க சக்தியாக இயங்குகிறதோ அந்த இயக்கத்தையே ஒளியின் சுடராக படைக்கும் சக்தியாக உருவாக்க முடியும். இப்படி உருவாக்கக்கூடிய தகுதி பெற்ற மனிதர்கள் தான் நாம். அதன் எந்த அடிப்படையிலே எதன் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும் என்ற மெய்ஞான பாடமாக ஞானிகள் காவியங்களில் கொடுத்த அந்த தத்துவத்தை தான் ஞான குரு அவர்கள் அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை நாம் ஏற்கனவே பதிவு செய்த நிலைகளுக்கும் அதில் இருக்கக்கூடிய உள்பொருளை தெளிவாக நமக்கு இந்த உபதேச சமையலாக எடுத்து காட்டுகின்றார்கள்.